வணக்கம். இது உங்கள் சிவி ஈசோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை. இந்த எஃப்ஜேக்கு வந்துட்டு ஏன்பா ரெட் கார்டு எல்லோ கார்டு எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னு தான் நம்மளுக்கு ஒரு கோவம் வருது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது, உடனே இவர் சொல்கிறாரு, இனிமேல் எவனாச்சும் எக்ஸ்ட்ரா தோசை கேட்டிங்க வாயை உடச்சிடுவேன்றாரு. வாயை உடச்சிடுவாராம். இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து முதல் பிக் பாஸில் வந்து எப்படி அலோவ் பண்ணான்னு சத்தியமாக புரியல. இதுக்கு முன்னாடி சொருகிடுவேன்னு சொல்லிட்டு நிக்சன் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு சொருகிறதுக்கு ஒரு சூப்பர் இடத்த நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோ கடை கம்பர் செம்மையாக இருக்கும் கமலஹாசன் அவர்கள். அந்த மாதிரி இவர் வெட்டிடுவேன், குத்திடுவேன், அதுக்கப்புறம் வந்து இடித்தது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், வாயை உடச்சிடுவேன்றாரு இந்த எஃப்ஜே. இதுக்காவது ரெட் கார்டு கொடுப்பாங்களா? இதெல்லாம் சர்வ சாதாரணமாக போச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா, பார்வதி வந்துட்டு இன்சார்ஜ் ஆனதுலேருந்தே நிறைய பேர் காண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனிக்கு எஃப்ஜேக்கு எல்லாருக்கும் காண்டு. ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல் இல்லையே. கனி இருந்தாங்கன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாமே, ஆனால் இப்போ இருக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அதை வந்து இப்போ விஜய் பார்வதியும் அமித்தும் வந்துட்டாங்களே, அமித்தும் விஜய் பார்வதி நம்மளுக்கு செட் ஆகாதேன்ற மாதிரி காண்டில் இருந்தாங்க. என்னென்னா கடைசியில் அந்த பவுல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன பவுலு, அதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூனு குழம்பு இருக்குது. இதை வந்து பிரித்து கொடுத்தா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே வந்துட்டு அந்த சிங்கில் வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார்? எஃப்ஜேவும் கனியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையிலேருந்து சாப்பிட சொன்னாங்க, இவங்க சாப்பிடல, லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கனி. என்னென்னா, நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டாங்கன்னு. நானும் கொட்டிட்டாங்கன்னு சொன்னோன்னு ஒரு அண்டா குழம்பு ஊற்றிருப்பாங்க போல, பார்த்தா எடுத்து வந்து காமிக்கிறாங்க. அந்த கிண்ணமே தம்மா துண்டு கிண்ணம், அந்த கிண்ணத்தில் இருக்கிற குழம்பே லைட்டாக சாச்சா தான் தெரியுது. அப்போ பார்த்துக்கங்க, ஒரு ஸ்பூனை உள்ள விட்டோன்னா அந்த ஸ்பூனில் காலி ஆகிடும் அந்த குழம்பு. அந்த ஸ்பூனில் இருக்கிற குழம்பு வந்துட்டு ஊற்றிட்டாங்களாம். அதை வச்சு 2 பேர் சாப்பிட்ருப்பாங்களாம். இந்த மாதிரி பண்ணலாமா? அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சபரிக்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, இனிமேல் நாங்கள் வந்து சமைக்கும் போது எவனாவது எக்ஸ்ட்ரா தோசை கேட்கட்டும், அவன் வாயை உடைக்கிறேன்றாரு. இவர் உடனே என்ன சொல்கிறார் சபரி, அந்த மாதிரி சொல்லாதன்றாரு. ஆனால் ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. உடனே எல்லாருமே வராங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்றாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வேஸ்ட்டு பண்ணலாமான்னு கேட்டுட்டு அவர் தட்டில் இருந்த எல்லாத்தையுமே எடுத்து போய் குப்பையில் போட்டார். ஏயா தம்மாத்துன்னு ஒரு ஸ்பூன் இதுக்காக வந்து சண்டை போட்டிங்க, இப்போ வந்து எல்லாத்தையுமே குப்பையில் போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சாப்பாடு சரி ஓகே, அதுக்குன்னு வாயை உடச்சிருவீங்களா நீங்கள்? என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து இந்த எஃப்ஜே வெளியே அனுப்பினா தான் நல்லாயிருக்கும். இந்த பிக் பாஸ் ஒழுங்காக போகும். இல்லைனா ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் ஒரு கோணத்தில் போகும். ஏற்கனவே ஒரு பக்கம் நாறிட்டு இருக்கு. இங்கே வந்து இந்த குழந்தைகள் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் குழந்தைகள் பார்த்தா நல்லாவா இருக்கும்? ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் சேதுபதியை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.